ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைஜூஸ் லேஷ்ஃபில். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட் டொமேட்டோ நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீட் டொமேட்டோ நூடுல்ஸ் வந்து நம்ம நர்பவி மசாலாலேருந்து தான் எடுத்திருக்கோம். நர்பவி மசாலா வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து மசாலா ப்ராடக்ட்ஸ்லாம் ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிலேருந்து எடுத்தது தான் இந்த டொமேட்டோ நூடுல்ஸ். இப்போ நூடுல்ஸை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நூடுல்ஸை வந்து அதுக்குள்ளே நல்லா எல்லா நூடுல்ஸையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பாயில் ஆகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் இந்த பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வெங்காயம், கேரட், அப்புறம் பீன்ஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த நூடுல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மசாலா பாக்கெட் இருக்கும். இப்போ அந்த மசாலாவே நம்ம வந்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நல்பவி மசாலாவில் ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக நம்ம மசாலா ப்ராடக்ட்ஸு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நூடுல்ஸ் வந்து பாயில் ஆன நூடுல்ஸை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான சிம்பிளான வீட் டொமேட்டோ நூடுல்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.